பாலக் சப்ஜி பண்ணுறேன், அதை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாலக்கை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. காம்பு கட் பண்ணிவிட்டு இலையை மாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வாஷ் பண்ணி தண்ணியை வடிய விட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். பாலக் கிரேவிக்கு 2 தக்காளி, 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 3 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். காஞ்சிருச்சு. பொடியாக கட் பண்ண பாலக்கை வதக்கி எடுத்து வச்சுப்போம். பாலக் வதக்கி எடுத்து வச்சாச்சு. அதே கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காஞ்சிருச்சு. 2 ஜீரகம் வெடித்தோன்னே வெங்காயம், ஆனியன் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கணுன்னா ஒரு 3 பல் பூண்டு அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குவோம். பூண்டு வெங்காயம் பச்சை வாசம் போய் வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் தனியா பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிட்டு கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுவோம். பொடியெல்லாம் போட்டது நல்லா கொதிச்சிருச்சு. அரைச்ச தக்காளி விழுத ஊற்றுறோம். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வதக்கி வச்ச பாலக்காய் ஆட் பண்ணுறோம். பாலக் போட்டது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கஸ்தூரி மெத்தி போடுறோம். கையால் இப்படி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுடலாம். மேலே கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.